நைட்டே வந்து இட்லிக்கு மாவாட்டலான்னு சொல்லி அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். அதோட உளுந்த வடையும் செய்யலான்னு வந்து ஊற வச்சுருந்தேன். என்னடா உளுந்த வடைக்கு வந்த சோதனைங்கிற மாரி, அன்னைக்கு என்னாச்சு அப்டின்னா, கிரைண்டருக்கு அடியில வந்து அந்த கட்டெறும்புலாம் வந்து அந்த மோட்டருக்குள்ள நெறையா இருந்துச்சு. ஸோ, அதனால அத க்ளீன் பண்ணுறதுக்கே 1/2 அன் ஹவர் ஆயிருச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து இங்க வச்சு மாவு ஆட்ட முடியாதுன்னு சொல்லி நான் ஹால்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். நான் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, இன்னைக்கு காலையில வந்து பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இந்த 3மே வந்து ரெடி பண்ணலான்னு தான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே சொதப்பிட்டு. அப்படியே இட்லிக்கும் மாவு எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். சைட் பை சைட் வீடு க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் வேலைகள வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். சரி இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வேறு டிஃபன் வந்து நம்ம பிளான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வடை அதோட கெட்டி சட்னி அரைச்சு அதோடவே வச்சு சாப்பிட்டுட்டோம். நான் வந்து அளவு வேற கம்மியா போட்டிருந்தேன் போல, உளுந்த அளவு. ஆக்சுவலா எங்களுக்கு இது ஓகே தான். பட் நான் கீழ் வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு அக்காவுக்குலாம் குடுக்கணும்னு நெனச்சிருந்தேன். அதுக்கு வந்து இந்த மாவு பத்தாது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஆக்சுவலா வியாழக்கிழம தான் வந்து டீப் க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். பட் இன்னைக்கு நடந்த இந்த இதனால மறுபடியும் நான் வந்து மாப்பு போடுற மாதிரி ஆயிடுச்சு.